சுவையான காணாங்கழுத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. புளியை கரைச்சி வச்சாச்சு. தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட்டியே குறைச்சே போட்டுக்கங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு முன்னாடி போட்டது பத்தாத மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் எதுக்கும் சேர்த்துக்கிறேன். தேங்காயோட கொஞ்சம் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப சூப்பராக சுவையாகவும் இருக்கும். நம்ம கரைச்சி வச்ச குழம்புல இதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு குழம்பு தாளிக்க எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டினா நல்ல எண்ணெய்ங்க. இதான் எங்கள் வீட்டில் எப்போதும் நாங்கள் செய்வோம். நல்ல எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். கருவேப்பிலை, கொஞ்சம் கறி வடகம், வீட்டில் ரெடி பண்ண வடகம், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி அதெல்லாம் போட்டு சேர்த்து வதக்கி செய்யும்போது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழம்பு எடுத்து வதக்குனதில் குழம்பு எடுத்து சேர்த்துற வேண்டியதுதான். காணாங்கழுத்தி மீனுக்கு மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். மாங்காய் சின்னதாக போடக்கூடாதுங்க, மீன் குழம்புக்கு போடும்போது எல்லாம் பெருசு பெருசு துண்டாக போடணும். போட்டு ஒரு கொதி வரணும், எல்லாம் மூடிட்டு அப்புறம் மீனை போட்டுருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான், மீனை இறக்கி விட்டு மூடி வச்சு சுவையான மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.